வெல்கம் டு ட்ரோல் பேங்க். நான் தான் உங்கள் சாகர். Xiaomi 11T Pro பற்றின ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Xiaomi 11T Pro பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டிக் மொபைலாக இப்போ களத்தில் இறங்கியிருக்கு. இந்த மொபைல் பற்றின ஃபுல் ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomi 11T Pro பார்த்துட்டிங்கன்னா 108MP கேமரா இதில் இருக்குது. அதே நேரத்தில் 128V ஹைப்பர் இதில் இருக்குது. 120Hz AMOLED டிஸ்பிளே இதில் இருக்குது. அதே நேரத்தில் Snapdragon 888 சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா யாருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சினிமா சம்மந்தமான வீடியோஸ் எடுக்கிறவங்க, யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டிக் மூவிஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சினிமாட்டிக் மேஜிக் ஒர்க்லாம் இந்த மொபைலில் இருக்குது. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட மேஜிக்கல் எஃபெக்ட்ஸும் மேஜிக்கல் சம்மந்தமான சினிமாட்டிக் சாஃப்ட்வேர்ஸும் இதில் இருக்குது. ஜூமிங் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கஸிங் சாஃப்ட்வேர், அதே மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான சாஃப்ட்வேர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த மொபைலில் இருக்குது. அண்ட் இந்த மொபைலை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லியே ஆகணும். இதோட மைக்ரோ லென்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. 5MP தான் இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இதோட ஜூமிங் எஃபெக்ட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அப்படி கிளாஸியாக அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. அண்ட் இதில் 120 வைல்டு ஆங்கிள் கேமரா லென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இதில் 5MP டெலிஃபோ கேமரா லென்ஸும் இதில் இருக்குது. அதே நேரத்தில் 16MP செல்ஃபி கேமராவும் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. எல்லா விஷயமும் நல்லா இருந்தாலும் ப்ராசஸர் தான் மெயினாக நம்ம பார்ப்போம். இதில் என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா Snapdragon 888 5G இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர்னால் அது இதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நீட்டான ப்ராசஸர் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120V ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் இருக்குது. 5000 mAh பேட்டரியோட 120V ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 17 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனாக இந்த மொபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் மூலமாக நம்ம வந்துட்டு 7 மணி நேரம் இந்த மொபைலில் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் 11 hours கால் பண்ணிக்கலாம், 5 hours நேவிகேஷன் பண்ணிக்கலாம், 2 hours 1080p வீடியோஸ் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங்கில் வந்துட்டு டியூயல் சார்ஜ் பம்ப் இதில் இருக்குது. அதே நேரத்தில் MIFC டெக்னாலஜியும் இதில் இருக்குது. MTW டெக்னாலஜி இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூயல் செல் பேட்டரி வித் கிராஃபைன் இதில் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜ் ஃபோன் அப்படின்னு சொன்னால் அது Xiaomi 11T Pro தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதோட டிஸ்பிளே தான் 6.67 inches AMOLED டிஸ்பிளே இதில் இருக்குது. 1000 nights பீக் பிரைட்னஸ் இதில் இருக்குது. அதே நேரத்தில் 50 லட்சம் 1:1ங்கிற கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இதில் இருக்குது. ட்ரூ கலர் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதில் இருக்குது. அப் டு 408Hz டச் சிம்பிளிங் ரேட்டும் இருக்குது. டோல்பி விஷன் அண்ட் டோல்பி அட்மாஸ்பியர் இந்த மொபைலில் சப்போர்ட் ஆகுது. நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற AMOLED டிஸ்பிளேல இருந்து இந்த மொபைல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் பிரைட்னஸாகவும் ரொம்பவும் ராயலாகவும் இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய மொபைலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைலில் 360 சரௌண்ட் சவுண்டு இருக்குது. அதே நேரத்தில் கிளாஸியாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, 3D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ்பியர் இருக்குது. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது பார்த்துட்டிங்கன்னா 3 கலர்ஸில் வருது. உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலர்ஸில் வருது, அதுக்கப்புறம் கிரே கலரில் வருது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர்லேயும் இது உங்களுக்கு வருது. ஸோ இந்த மொபைலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next wonderful video. Bye bye.